மை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபிஷ் பிரியாணி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள் பார்த்துருப்பாங்க. தயிர், பட்டை, லவங்கம், ஏலக்காய், கேரட்டு, பீன்ஸு, தக்காளி, உருளைக்கிழங்கு, பட்டாணி, மிளகாய், இஞ்சி, பூண்டு விழுது, தேவையான மசாலா இதுதான் சேர்த்துக்கணும். இப்போ இதுக்கு முதல்ல இந்த வெஜிடபிள்ஸ் குக்கரில் எண்ணெய் சேர்த்து சூடு வதக்கிட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்குவாங்க. சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டுங்க. வெங்காயம் கோல்டன் வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு அப்புறம் வந்து இதில் வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த சீக்கிரம் வதங்கி வரும். அதனால் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கிடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இதில் ஆட் பண்ண மறந்துட்டேன், அதனால் நான் வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துட்டேன். நீங்கள் வந்துட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்து நல்லா இஞ்சி பூண்டோடைய வாசனை வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து இந்த நறுக்கி வச்சுக்கிற வெஜிடபிள்ஸ் இதில் போட்டு ஆட் பண்ணி நம்ம வந்துட்டு நல்லா கிளறி விட்டுறோம். வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் பட்டாணி, மீன் மேக்கர் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதுக்கு வந்து நம்ம தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துக்கோங்க. இது வந்துட்டு நான் 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன், பாஸ்மதி ரைஸ். அதுக்கு வந்துட்டு நான் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிப்பேன். இதுக்கு வந்து நல்லா வதக்கிடுவேன். வதக்கினதுக்கப்புறம் இது கூட வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணிப்போம். நான் என்னென்ன மசாலா ஆட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் அரைச்சிடும், பிரியாணி மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா நல்லா வந்து நல்லா வதக்குங்க. இதோடைய இந்த மசாலாவை வந்து இது இறங்குற வரைக்கும் நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. இது வதங்கினதுக்கப்புறம் இது கூட தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணி நல்லா கிளறி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதெல்லாம் போட்டு ஒன்றும் போட்டுக்கோங்க. என் பையனுக்கு பிடிக்காது, அதனால நான் போடலை. 2 ஸ்பூன் தயிர் போட்டு நல்லா வதக்கி வச்சுருந்தேன். நல்லா வதங்கி வந்துட்டோம், நல்லா வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஒரு நல்லா வதக்கி தயிர் வந்து எல்லாத்தையும் வதக்கி விட்டு நம்ம தண்ணியாக பண்ணிக்கிறேன். தண்ணியாக நான் வந்து பாஸ்மதி ரைஸ் முன்னாடியே சொல்லியிருந்தேன். பாஸ்மதி ரைஸ் 1 டம்ளர் எடுத்துருந்தேன். 1 டம்ளர் ரைஸுக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிட்டு இது கூட சால்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. சால்ட்டு சேர்த்து நல்லா கலந்து மூடி விட்டு விசில் போட்டுக்கிட்டு நம்மளுக்கு வந்து 5 மினிட்ஸில் வந்துட்டு நம்மளுக்கு வெஜ் ரைஸ் கிடைச்சி வெஜ் பிரியாணி நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ நல்லா விட்டு கலந்து விட்டுறதுனால கலந்து விட்டுட்டு விசில் போட்டு முடிக்கணும். இப்போ வந்துட்டு ரெடி ஆகிடுறதுக்கு விசில் வந்து ப்ளஸ் ஆகும். விசில் போனதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தா விசில் வந்து நல்லா வரும். அந்தளவு குறையாமல் நல்லாவே வரும். அதை நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு ஃபுல்லாக போட்டு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஸ்டோர் வந்துட்டு 1 நிமிஷம் இந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.